தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இந்த உத்தரவு குறித்து கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த உத்தரவு, பிரதமருடைய இந்த உத்தரவு எந்த பின்னணியில் வருகிறது? நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். எப்படி பார்க்கிறோம் என்றால், காங்கிரஸை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் அவர்கள் தவறு செய்துவிட்டு மற்றவர்கள் மீது எப்பொழுதுமே பழி போட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மோடி அவர்கள் தன்னை சார்ந்தவர்கள் கூட யாராக இருந்தாலும் அவர்களும் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு ஊழலற்ற தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதை அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய பாராளுமன்ற தங்கள் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏனென்றால் இது மற்றவர்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் இந்த முடிவை எடுத்தது பல பேருக்கு தெரியும் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள், எதிர்கட்சியினர் வைக்கிறார்கள். இது யாருக்கும் தெரியாது என்ற துணிச்சலோடு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக வங்கி கணக்கு யார் யார் எவ்வளவு பணம் போட்டார்கள் என்று பாஜகவை சார்ந்தவர்களும் சொல்ல வேண்டும் என்று சொன்னது தான் அப்பழுக்கற்றவர், யாரிடமும் எந்த தகவலும் பரிமாற்றப்படவில்லை என்பதை இது இன்னும் அதிகமாக தெளிவுபடுத்தும். அதாவது பார்த்தீர்கள் என்றால் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதாவது பாஜக தரப்பில் முன்பே இது போன்ற அறிவிப்புகள் வரப்போகிறது என்று தெரிந்திருக்கக்கூடும், அதனால் அவர்கள் எல்லாம் அந்த பணத்தை மாற்றியிருப்பார்கள்னு வைக்கிற குற்றச்சாட்டிற்கு நிரூபணம் செய்வதற்காக இப்படியான ஒரு உத்தரவு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கல மேடம். அங்க மேற்கு வங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அவர்களுடைய பொதுச் செயலாளர் சூரியகாந்த் மிஸ்ரா வைத்திருக்கிறார். அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இப்ப இந்த உத்தரவிற்கும் அந்த குற்றச்சாட்டிற்கும் நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? என்ன குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்? தேதிக்கு முன்பு 3 கோடி ரூபாய் பணம் பாஜகவுடைய கட்சி தலைமையுடைய வங்கி கணக்கில், மேற்கு வங்க கட்சி தலைமை வங்கி கணக்கில் மேற்கு வங்கத்தை பத்தி எனக்கு, அதாவது வேறு மாநிலத்தில் உள்ள கணக்கை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? அதற்கு அந்த மாநில தலைவர் பதில் சொல்லுவார். என்னை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படை தன்மையோடு இருக்கிறது. அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க. ரெட்டி வீட்டுல கல்யாணம் நடந்தது எப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த நாளே அவங்கள்ட்ட ரைட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த கூக்குரல் இடுபவர்கள் எல்லாம் கருப்பு பணத்துக்கு எதிரானவர்கள். அங்கங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கிறார் மோடி அவர்கள். அதைத்தான் நான் இப்போது தெளிவுபடுத்துகிறேன். மோடி அவர்களை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு வேண்டியவர்கள் கூட பொதுமக்களுக்கு என்ன நடைமுறையோ அந்த நடைமுறை தான் அவர்களுக்கும் சாத்தியம் என்பதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். கடந்த காலங்களிலும் இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட போது இதே போன்ற ஒரு கண்காணிப்பு நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லைன்னு ஒரு கேள்வி வருதுல மேடம். அதாவது நீங்க லட்சம் கோடியில அவர்கள் சுருட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதற்கு முன்னால் என்ன எல்லா பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்களும் சொத்து கணக்கை வெளியிட வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியாகிவிட்டு, குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக நாங்க இந்த நடவடிக்கை இல்லை, குற்றச்சாட்டு வைக்கிறோன்றதுக்காக இந்த நடவடிக்கை இல்லை, அதுவும் ஒரு காரணம்னு நான் சொன்னேன். எல்லாரும் வெளிப்படையா தன்மையாக இருக்கணும், அதுக்கு நாங்க முன்னுதாரணமா இருக்கணுன்றதுக்காக அந்த நடவடிக்கையை மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இறுதியாக ஒரு கேள்வி மேடம். அதாவது பார்த்தீர்கள் என்றால் இதே போன்ற நாடாளுமன்றத்தை கடந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்றால் ஒரு கூட்டத்தொடரையே முடக்கினார்கள். அதிலும் பல குற்றச்சாட்டுகள் பாஜகவுடைய அமைச்சர்கள் மீதும் எம்பிக்கள் மீதும் வைக்கப்பட்டது. உதாரணமாக வியாபம் ஊழலில் ஆரம்பித்து பங்கஜ் முண்டேயுடைய கடலும் மிட்டாய் வாங்கியதற்கான சமூக நல உணவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் வாங்கியது வரைக்கும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வைத்து கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் முடக்கினார்கள். ஏன் அப்போது இது போன்ற நிரூபிக்கக்கூடிய நடைமுறைகள் களத்தில் இல்லை? எல்லாத்துக்கும் அப்பப்போ விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கருத்தாளர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நீங்கள் எல்லாம் இப்படி கேட்டு ஏற்கனவே ஊழல் செய்தவர்கள் தப்பிக்க, ஒரு ஆட்சி என்றால் சில குற்றச்சாட்டுகள் வரும், அது நிரூபிக்கப்படவில்லை என்னும்போது ஜெனரலா என்ன மைண்ட் செட் இருக்குன்னு முத பார்க்கணும். அங்க ஒண்ணு வாங்கினேன், இங்க கடலை மிட்டாய் வாங்கினேன்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. ஜெனரல் மைண்ட் செட் என்ன? 2 வருஷம் ஆட்சியில இருந்தாங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு? வரல, முதல்ல அதை பாராட்டுங்க, அப்புறம் நான் விஷயத்துக்கு சொல்றேன். கண்டிப்பாக உங்களுடைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி மேடம்.